Hello everyone, now Dinesh Kumar பேசுகிறேன். இந்த வீட்டில் மோஷன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய நீட் மாடல் கொஷின்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த 16th கொஷின் பாருங்கள். இஃப் எ பார்ட்டிகல் இஸ் அட் ரெஸ்ட் தென் it may be accelerated or it may not be accelerated. That should be the answer. அப்போ both 1 and 3 ஏன்னு பாருங்கள். இப்போ ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க vertically upwardsல, அந்த பால் டாப் மோஸ்ட் பாயிண்டை போய் சேர்றப்போ ஃபார் a momentary time அந்த பார்ட்டிகல் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும். பட் ஸ்டில் தட் பாடி இஸ் அண்டர் த ஆக்சலரேஷன். ஓகே, அப்போ ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்குனாலே அந்த பாடி மேலே ஆக்சலேஷன் ஆக்ட் ஆகாமல் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபார் எ மொமெண்ட்ரி டைம் அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறப்பையும் அந்த பாடி மேலே ஆக்சலேஷன் ஆக்ட் ஆக முடியும். ஓகே, அப்போ மே பி ஆக்சலேட்டட் ஆர் மே நாட் பி ஆக்சலேட்டட். தட் ஷுட் பி த ஆன்சர். இப்போ போத் 1 and 3 அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். If a particle at rest falls under the gravity, such that it travels 53.9 meter in the last second of its journey, அப்போது அது டோட்டலாக n செகண்ட் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த nth செகண்டில் மட்டும் அது மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 53.9 மீட்டர். அப்போ இந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃபால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ரொவைட் தட் வி ஆர் ட்ராப்பிங் தட் பாடி, கரெக்டாக? ஸோ அப்போ எனி nth செகண்டில் அந்த பாடி மேக் பண்ண போகிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? எஸ் nth இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் a/2 இன்ட்டு 2n - 1. இதுதான் ஃபார்முலா. அப்போது எக்ஸாக்டாக nth செகண்டில் அண்ட் u0, இங்கே u0. ஸோ எஸ் nthக்கு பதிலாக 53.9 போட்டுக்கலாம், ஏக்கு பதிலாக 9.8ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஏக்கு பதில் 9.8. ஸோ இன்ட்டு 2n - 1. இங்கே n மட்டும் அன்னவுன், ஸோ அது ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். 9.8 2ஆல் டிவைட் பண்ணால் 4.9 வந்துடும். அண்டு இந்த 4.9 கொண்டு வந்தால் 53.9 டிவைட் பை 4.9 இஸ் ஈக்குவல் டு 2n - 1 வரும். இதோட ரேஷியோ 11. அப்போ 2n - 1 ஈக்குவல் டு 11னா 2n இஸ் ஈக்குவல் டு 12 வந்துடும். என்னோட வேல்யூ 6 செகண்ட். அப்போ டோட்டலாக அந்த பாடி ஃபால் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம்? 6 செகண்ட்ஸ் எடுத்திருக்கோம். த டைம் டோட்டல் டைம் ஆஃப் ஃபால் இஸ் 6 செகண்ட். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஒரு பாடியோட பொசிஷன் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கொடுத்துட்டான். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் t ஈக்குவல் டு 0 to t ஈக்குவல் டு 3 செகண்ட் கேட்குறான். ஓகே, டிஸ்டன்ஸ் கேட்குறான். ஃபஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம வெலாசிட்டி எக்ஸ்பிரஷனை மாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx/dt. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு டைமை போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 4ன்னு மாறிடும், இது 2tன்னு மாறிடும். ஏன் நான் இந்த பொசிஷன் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஈக்குவேஷனை வெலாசிட்டி அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஈக்குவேஷனை மாற்றுறேன் அப்படின்றக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஐ வில் கிவ் யூ நவ். இங்கே பாருங்கள். அப்போது வெலாசிட்டி டைம் கிராஃபை நம்ம பிளாட் பண்ணுறோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைமோட வேல்யூ 0வாக இருக்கிறப்போ வெலாசிட்டியோட வேல்யூ 4. வெலாசிட்டியோட வேல்யூ 0வாக இருக்கிறப்போ டைமோட வேல்யூ என்ன வரும்? v ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் பண்ணுங்கள். 4 ஈக்குவல் டு 2tன்னு வரும். t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்னு வந்துடும். t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ லிட்டலாக டைமோட வேல்யூ 0வாக இருக்கிறப்போ வியோட வேல்யூ 4. ஸோ 0,4 அண்டு வெலாசிட்டியோட வேல்யூ 0வாக இருக்கப்போ டைமோட வேல்யூ 2. ஸோ 2,0. இதை ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வெலாசிட்டி டைமை பொறுத்து வேரி ஆகிட்டுருக்கு. கொஷின்ஸ் என்னென்னா தி டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் t ஈக்குவல் டு 0 to t ஈக்குவல் டு 3 கேட்டிருக்கான். இது t ஈக்குவல் டு 0, இது t ஈக்குவல் டு 3. நீங்கள் இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த 0 to 2 செகண்ட்ஸில் வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்குது. அண்டு 2 to 3 செகண்ட்ஸ் இந்த கேப்பில் வெலாசிட்டி எப்படி இருக்குது? இட்ஸ் இன் நெகட்டிவ். அப்போ அந்த பாடி அதோட மூவிங் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் டீக்கு பதில் 0, டீக்கு பதில் 3 போட்டோன்னா எக்ஸ் இனிஷியல் எக்ஸ் ஃபைனல் கிடைக்கும் இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம கெட் பண்ணுறோன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கிடைக்கும். பிகாஸ் த பாடி இஸ் சேஞ்சிங் இட்ஸ் பாத். ஓகே,
ஸோ அப்போ நம்ம அதனால தான் நம்ம எக்ஸ் அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அந்த கிராஃபை அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் அதை வெலாசிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் ஈக்குவேஷனை மாற்றிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பாடி மேக் பண்ண த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் வேணும், ரைட்? அப்போ விடி கிராஃபில் அடப்படக்கூடிய ஏரியா என்னது? இந்த ஏரியா. திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். பட் இந்த ஏரியாவோட சைனை கன்சிடர் பண்ணாமல் சிம்பிளாக ஏரியா ஆட் பண்ணுறோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பாடி இந்த ஃபஸ்ட் 3 செகண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். அண்டு டைமோட வேல்யூ 3 இருக்கிறப்போ டைமுக்கு போல் 3ன்னு போடுங்க. 2 × 3 6 4 - 6 -2. இப்போ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வருது? -2 வருது. லெட் இட் பி. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ஏரியா. ஓகே, ஏரியா ஆட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ஏரியாவை கெட் பண்ணுவோம். ஆஃப் பியோட வேல்யூ 2, ஹச்சோட வேல்யூ 4 ப்ளஸ் ஆஃப் இந்த பியோட வேல்யூ என்ன வரும்? இது 3 - 2 இட்ஸ் 1. ஹச்சோட வேல்யூ என்ன வருது? 2. இதை ஆட் பண்ணுங்கள். I'll be having like a 4 + 1 5 meter. The distance traveled by the body, okay, in that time limit is equal to 5 meter. Question number 19 பாருங்க. A body moving along a straight line covers a distance in 3 equal parts. Okay, இது டோட்டலாக ஒரு எக்ஸ்ன்ற தூரம்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ன்ற தூரத்தை 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இட்ஸ் x/3, இட்ஸ் x/3, இட்ஸ் x/3. ஸோ இந்த 3 ஈக்குவல் பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டை அந்த பாடி என்ன ஸ்பீடில் கவர் பண்ணுதுன்னா 2 m/s ஸ்பீட்லேயும், செகண்ட் பார்ட்டை இட் இஸ் கவரிங் வித் 3 m/s ஸ்பீட், தேர்ட் பார்ட்டை இட் இஸ் கவரிங் வித் 4 m/s ஸ்பீட். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஹோல் ஜேர்னி கேட்டிருக்கான். யூ நோ தட் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் டிஸ்டன்ஸ் by the total time. இதான் இது ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. அண்டு நமக்கு இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும் என்னென்று. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? இங்கேருந்து இந்த பாடி இங்கே ட்ரால் ஆகி வருது. அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ். ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் எக்ஸ்ன்ட்டு. டோட்டல் டைமை கெட் பண்ணணும். டோட்டல் டைம் எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். அந்த பாடி இங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்திருக்கும். இல்லாட்டி கால் த டைம் as a t1. இங்கேருந்து கிளம்பி இங்கே வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமை t2ன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து கிளம்பி இங்கே வரதுக்கான டைமை t3ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த t1 + t2 + t3 இது மூணோட சமேஷன் ஆனது இந்த டோட்டல் டைம். ஓகே, அப்போ t1 + t2 + t3 இதுதான் இந்த டோட்டல் டைம். இந்த t1ஓட வேல்யூ எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்களேன். இந்த t1 இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் என்னது? இட்ஸ் x/3. இந்த x/3ன்ற டிஸ்டன்ஸை 2 m/s ஸ்பீடில் கவர் பண்ணுறோம். அப்போ த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு is equal to time taken. Similarly, t2 எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள். t2 is equal to the same distance x/3ன்ற டிஸ்டன்ஸை this time we are covering with 3 m/s speed. அதே மாதிரி t3 எப்படி கெட் பண்ணலாம்னா the same x/3ன்ற டிஸ்டன்ஸை we are covering with 4 m/s speed. அப்போ t1 t2 t3 எல்லா வேல்யூம் கிடச்சிருச்சு. சிம்பிளி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அந்த ஈக்குவேஷனில். v ஆவரேஜ் கெட் பண்ணிடலாம். v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ், டைம் டேக்கனுக்கு பதில் x/6 plus x/9 plus x/12. அண்ட் இது மூணுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்து என்ன வரும்னு பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸை காமன் எடுத்துருங்க. இங்கே 1/6 வரும், இங்கே 1/9 வரும், இங்கே 1/12 வரும். திஸ் எக்ஸ் கேன் பி கேன்சல்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி. அப்போ வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இதோட எல்சிஎம் என்ன வரும்? 6, 9, 12. இதோட எல்சிஎம் 36 வருமா? அப்போது இந்த பராமீட்டரை மேலையும் கீழையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6/36 ஆயிரும். இந்த பராமீட்டரை நம்ம மேலையும் கீழையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4/36 ஆயிரும். இதை மேலையும் கீழையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3/36 ஆயிரும். இப்போ ஆட் பண்ணுங்கள். 1/6 + 4 + 3 10 + 3 13 13/36. அந்த 36 மேலே கொண்டு வந்துடுங்க. ஸோ இட் ஷுட் பி வி ஆவரேஜ். See the next question. Question number 20 பாருங்கள்.
velocity of the particle is given as the function of x. அண்ட் இனிஷியல் மூமெண்ட்டில் டைம் 0வாக இருந்தப்போ பார்ட்டிக்கல் எக்ஸோட ஆரிஜின்லேயே இருக்குது. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வென் டைம் ஈக்குவல் டு 2 செகண்ட். இதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், வெலாசிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, நம்ம இதை வெலாசிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைமை மாற்றிட்டாலே சொல்யூஷன் இஸ் ஓவர். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். we know that v is nothing but dx by dt. so dx by dt is equal to root of 4x. கரெக்டாக? ஓகே, அண்டு அப்போ dx நம்ம இங்கே செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரே மாதிரியான வேரியபிளில் ஒரு சைடும் இன்னொரு டைப் ஆஃப் வேரியபிளில் அனதர் சைடும் கொண்டு போயிருங்க. அப்போது இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு dx by root of 4xன்னு வந்துடும், இங்கே dtன்னு வந்துடும். அண்ட் ரூட் ஆஃப் 4x எப்படி எழுதிக்கலாம்? ஐ கேன் ரைட் த சேம் அஸ் dx by 2 root of xன்னு எழுதிக்கலாம், which is equal to dt. and if you wish you can take this 2 to the side. ஓகே, இந்த 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா you'll be having x power minus 1/2 dx is equal to 2 dtன்னு வந்துடும். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை எய்தர் சைடு இன்டெகிரேட் பண்ணுங்கள் ஓவர் த டைம் லிமிட் ஆஃப் 0 to t. அவள் டைம் 0வாக இருக்கிறப்போ அந்த பாடி ஆரிஜினில் இருக்க அப்படின்னு சொல்லி கொஷனில் கொடுத்துட்டான். because when time t equal to 0 the body is at the origin. அப்போ டைம் 0வாக இருக்கப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 0. டைம் t-ஆக இருக்கப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணுங்கள். பண்ணுறப்ப என்ன வரும்? x பவர் minus 1/2 plus 1 divided by minus 1/2 plus 1 இந்த மாதிரி வந்துடும். இது இன்டெகிரேட் பண்ணுறப்போ 2 into tன்னு வந்துடும். அண்ட் இதை இன்டெகிரேட் பண்ணி முடிக்கிறப்போ x பவர் 1/2 by 1/2ன்னு வந்துடும், which is equal to 2t. The 2 can be cancelled off. So I got what? I got x power 1/2 equal to t ன்னு வந்துருச்சு. I can write the same as இரண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ அப்போ x is equal to t ஸ்கொயர்னு வந்துடும். Now we got x as a function of time. இதை ஒரு 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கிடச்சிரும். அது 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆக்சலேஷன் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் கிடச்சிரும். ஸோ இப்போ வெலாசிட்டி வேணும். velocity is equal to dx by dt. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வரும்? 2tன்னு வந்துடும். ஸோ இப்போ velocity is the function of time கிடச்சிருச்சு. இதை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், you will be getting the acceleration also. அப்போது இந்த 2tயை ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 2னே வந்துடும். அப்போ ஆக்சலேஷனோட வேல்யூ என்ன? 2. அண்ட் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? எக்ஸாக்டாக 2 செகண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கப்போ வெலாசிட்டி ஆக்சலேஷன் கேட்டிருக்கான். பட் ஆக்சலேஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம். ஸோ இப்போ ஆக்சலேஷன் அட் எனி மூமெண்ட் 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தான். பட் வெலாசிட்டி அட் 2 செகண்ட்ஸ், டைமுக்கு பதில் 2 செகண்ட் போடுங்க. ஸோ அப்போ 2 செகண்ட் டைம் நடந்துகிட்ருக்கப்போ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன வருது? 4 மீட்டர் பை செகண்ட். ஸோ ஐ காட் அ வெலாசிட்டியோட வேல்யூ அஸ் 4 மீட்டர் பை செகண்ட், ஆக்சலேஷனோட வேல்யூ 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ இட் மஸ்ட் பி த ஆன்சர். Question number 21 பாருங்கள். Okay, a body moving with uniform acceleration வந்து constant and time ஓட வேல்யூ 1 செகண்ட் இருக்கப்போ அந்த பாடியோட இன்சியல் வெலாசிட்டி, அதாவது டைம் வேல்யூ 1 செகண்டாக இருக்கிறப்போ அப்போட வெலாசிட்டி 2 மீட்டர் பை செகண்ட். கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் இருக்கனால அந்த பாடியோட வெலாசிட்டி கூட்டிகிட்டே போக போது ஆஃப்டர் சம் டைம் t ஈக்குவல் டு 4 செகண்ட் இருக்கப்போ இப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8 மீட்டர் பை செகண்ட். தென் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் in the time interval of t equal to 1 second to t equal to 4 second. Okay, first நம்ம இந்த பாடியோட ஆக்சலேஷன் என்னன்றதை கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். we know that v equal to u plus at and டைமோட வேல்யூ 1 செகண்ட் இருக்கிறப்போ ஓகே ஆக்சலேஷன் கான்ஸ்டன்ட், டைமோட வேல்யூ 1 செகண்ட் இருக்கப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி என்னது? இட்ஸ் 2 மீட்டர் பை செகண்ட். அப்போ 2 ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏ இன்ட்டு 1ன்னு வந்துடும். இட்ஸ் ஈக்குவேஷன் 1. அண்ட் மறுபடியும் அதே ஈக்குவேஷனை ஒன் மோர் டைம் யூஸ் பண்ணுங்கள். திஸ் டைம்
டைமோட வேல்யூ 4 செகண்ட், டைமுக்கு பதிலாக 4 செகண்ட் போகிறீங்கன்னா அப்போது அந்த மூமெண்ட்டில் பாடியோட வெலாசிட்டி என்ன? இட்ஸ் 8 மீட்டர் பை செகண்ட். அப்போ விக்கு பதிலாக 8 ஈக்குவல் டு u ப்ளஸ் 4a வந்துடும். இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? a கிடச்சிரும். லெட்ஸ் சே தட் ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 போடுங்க. அப்படி போகிறப்போ 8 மைனஸ் 2 என்ன வந்துடும்? 6ன்னு வந்துடும். 6 இஸ் ஈக்குவல் டு u மைனஸ் u 0ன்னு ஆயிரும். 4a மைனஸ் a 3aன்னு ஆயிரும். ஸோ அப்போ இந்த 3 இந்த 6 கேன்சல் ஆஃப் ஆகிறப்போ a ஈக்குவல் டு 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு வந்துடுச்சு. ஆக்சிலேஷனோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்ற நம்ம இதை வச்சு ஈஸியாக கெட் பண்ணிட முடியும். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை த டோட்டல் டைம் டேக்கன். அதான் இது ஆவரேஜ் வெலாசிட்டி. கரெக்டாக? அப்போது அந்த பாடி t ஈக்குவல் டு 1 செகண்டுக்கும் t ஈக்குவல் டு 4 செகண்டுக்கு இடையில் அதை மேக் பண்ண இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த டோட்டல் டைமால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும். நமக்கு இப்போ ஆக்சிலேஷன் கிடச்சிருச்சு. இந்த ஏவை கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா யூவும் கிடச்சிரும். ஓகே, ஏவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2 ஈக்குவல் டு u ப்ளஸ் 2ன்னு வந்துடும். அப்போ யூவோட வேல்யூ என்னது? 0 லிட்டலி. ஸோ அப்போ யூவும் கிடச்சிருச்சு. இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன? 0. ஓகே, லெட் இட் பி. இப்போ அந்த பாடி மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்றது கெட் பண்ணலாம் நம்ம. அதாவது t ஈக்குவல் டு 1 செகண்டுக்கும் t ஈக்குவல் டு 4 செகண்டுக்கு இடையில அதை மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ s இஸ் ஈக்குவல் டு, அதாவது டைம் 1 செகண்ட் நடந்துகிட்ருக்கப்போ அந்த பாடியோட பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா s இஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர் அண்ட் u இஸ் 0. ஸோ யூக்கு பதிலாக 0 போட்டுக்கலாம். அப்போ எஸ் t ஈக்குவல் டு 1 செகண்ட் இருந்தப்போ அந்த பாடியோட பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? இட்ஸ் 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் விச் இஸ் 1 மீட்டர். அப்போ டைம் 1 செகண்ட் இருந்தப்போ அந்த பாடியோட இனிஷியல் பொசிஷன் என்னென்னு பார்த்தோன்னா ஆரிஜின்லேருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்கு. த சேம் பாடி டைமோட வேல்யூ 4 செகண்ட் இருக்கப்போ அதோட பொசிஷன் ஃப்ரம் த ஆரிஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் யூஸ் த சேம் ஃபார்முலா. ஆஃப் ஏக்கு பதிலாக 2, டீக்கு பதிலாக 4 ஸ்கொயர். ஸோ இந்த 2 will get cancel. 4 ஸ்கொயர் மீன்ஸ் 16 மீட்டர். அப்போது 4th செகண்டுக்கும் 1st செகண்டுக்கும் இடையில அந்த பாடி எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பாடி. ஓகே, த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட் பை த பாடி இஸ் ஈக்குவல் டு 16 minus 1 which is equal to 15 மீட்டர். இந்த 15 மீட்டர் தூரத்தை அது எவ்வளோ டைமில் மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா த டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 4 செகண்ட் மைனஸ் 1 செகண்ட், இட்ஸ் 3 செகண்ட். அப்போ இந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், டோட்டல் டைம் டேக்கன் தெரியும், அதோட ரேஸ் தான் அது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 15/3. I got a 5 meter by second. That must be the answer. Question number 22 பாருங்க. இப்போ see, it's a stationary escalator. நான் எஸ்கலேட்டர் எப்படி வரைஞ்சிக்கிறேன், just imagine this is the escalator. Here we have the person. இந்த பர்சன் வந்து எஸ்கலேட்டர் ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது எஸ்கலேட்டர் மூவ் ஆகலை. எஸ்கலேட்டர் மூவ் ஆகாமல் இருக்கிறப்போ அண்டு இங்கேருந்து இந்த தூரத்தை எல்லுன்னு வச்சுக்கலாம். இந்த எல்லுன்ற தூரத்தை அவர் நடந்து போகிறாரு, ஸ்டெப்ஸில் ஏறி நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போய் கிடக்கிறதுக்கு அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாருன்னா t1 டைம் எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த பர்சனுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். will be called the velocity of the person as vp. It's the velocity of the person. Okay, the person takes t2 second in a moving escalator to cover the same distance by the same velocity. இப்போ என்னென்னா அதே கேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. just consider the same case now. ஓகே, அதே கேஸை நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணிங்கன்னா திஸ் டைம் எஸ்கலேட்டர் இஸ் நாட் அட் ரெஸ்ட், எஸ்கலேட்டர் இட் செல்ஃப் இஸ் மூவிங் வித் சம் வெலாசிட்டி. மூவிங் எஸ்கலேட்டரில் அந்த பர்சனும் நடந்து போகிறாரு. இப்போது அந்த பர்சன் அந்த எல்லுன்ற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஹி இஸ் டேக்கிங் t2 செகண்ட்.
இப்போது லாஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, if the person is at rest on the escalator, okay, just consider the same case once again. இப்போ அந்த பர்சன் மூவ் ஆகலை, அவர் மூவிங் எஸ்கலேட்டரில் ஏறி நின்றுக்கிட்டார். ஸோ அப்போ எஸ்கலேட்டர் தான் அவரை மேலே எடுத்துகிட்டு போகுது. அண்ட் இந்த எஸ்கலேட்டர் மேலே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா, அந்த டைமை டீன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டீக்கும் இந்த T2க்கும் இந்த T1க்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி கேட்குறோம். இது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்களேன். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். யூ கேன் சே தட் T1 டைம் T1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த L டிஸ்டன்ஸை ஹீ இஸ் கவரிங் வித் ஸ்பீட் ஆஃப் Vp. அப்போ L/Vp இஸ் ஈக்குவல் டு T1. கரெக்டாக? Similarly, the same L distance, this time he covers with the speed of Vp plus Ve. அதாவது எஸ்கலேட்டரே மூவ் ஆகிட்டுருக்கு, அந்த மூவிங் எஸ்கலேட்டரில் அவர் ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிறாரு. அப்போ the total speed of the person with respect to the ground என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் Vp plus Ve. அப்போது T2 is equal to the same L distance he covers with Vp plus Ve speed. Similarly, T என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பர்சன் மூவ் ஆகலை, அப்போ அந்த L டிஸ்டன்ஸை அவர் அந்த எஸ்கலேட்டரோட ஸ்பீடில் தான் கவர் பண்ணுறாரு. இது தான் கேட்டிருக்கான். கரெக்டாக? அண்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், I can write see, take this equation. T2 is equal to L by Vp plus V இருக்கு இல்லையா, இங்கே Vp V நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸில் எங்குமே வெலாசிட்டியே கிடையாது. கரெக்டாக? அப்போ இந்த Vp V எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். Vpக்கு பதில் என்ன போடலாம்? I can say that Vp is equal to L by T1. கரெக்டாக? இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் I can have this. இப்போ Vpக்கு பதில் L by T1 போட்டுக்கலாம். L by T1. அதே மாதிரி Vக்கு பதில் என்ன போடலாம்? இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். V ஈக்குவல் டு L by Tன்னு வந்துடும். இப்போ V ஈக்குவல் டு L by Tன்னு வந்துடும். அண்ட் யூ கேன் டேக் த L as a common and you can cancel it off. அப்போ என்ன வந்துடுது? T2 is equal to 1 by T1 plus 1 by Tன்னு வந்துடுச்சு. ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 1 by T2 is equal to 1 by T1 plus 1 by Tன்னு வந்துடும். அண்ட் நமக்கு T தான் வேணும். ஸோ Tயை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு போய்க்கோங்க. இப்போ 1 by T2 minus 1 by T1 is equal to 1 by Tன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் I'll be having a T1 minus T2 by T2 T1 is equal to 1 by Tன்னு வந்துடும். அப்போ டைமோட வேல்யூ என்ன வந்துடும்? டைம் T equal to T2 T1 by T1 minus T2ன்னு வந்துடும். It's going to be our answer of the time taken by that person, okay, to cover the same distance is equal to this. Question number 23 பாருங்க. சரி, உங்களுக்கு ஆக்சலரேஷன் as a function of velocity கொடுத்துட்டான். என்ன கேட்குறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்சியல் வெலாசிட்டி ஜீரோன்னு கொடுத்துட்டான். அதாவது அந்த பாடியோட இன்சியல் வெலாசிட்டி ஜீரோன்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ அந்த பாடியோட டெர்மினல் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகே, அதாவது டெர்மினல் வெலாசிட்டின்றது சஃபிஷியன்ட்லி வெரி லாங் டைமுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் அது டெர்மினல் வெலாசிட்டி. ஓகே, அதாவது ஒரு டீன்ற டைம் நடந்துகிட்ருக்கப்போ அப்போ இருக்கக்கூடிய வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோங்க. அண்டு ஓகே, இந்த டெர்மினல் வெலாசிட்டியோட வேல்யூ நம்ம கெட் பண்ணணும். இது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்கள். we know that acceleration can be written as dv by dt. ஸோ dv by dt is equal to 4 minus 3vன்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் வெலாசிட்டின்ற வேரியபிள் இருக்குது, இந்த பக்கமும் வெலாசிட்டின்ற வேரியபிள் இருக்குது. ஸோ நம்ம செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் மெத்தட் யூஸ் பண்ணலாம். dv by 4 minus 3v is equal to 4 into dtன்னு வந்துடும். ஸோ வெலாசிட்டின்ற வேரியபிளாக ஒரு பக்கமும் டைம்ன்ற அனதர் வேரியபிளை அனதர் சைடும் கொண்டு போயிட்டேன். இப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னா நமக்கு வெலாசிட்டி as the function of time கிடச்சிடும். ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். வெலாசிட்டி அதாவது டைம் ஜீரோவாக இருக்கிறப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, டைம் டீயாக இருக்கப்போ இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் அது டெர்மினல் வெலாசிட்டின்னு வச்சுக்கோங்க. இதை இன்டெகிரேட் பண்ணலாம். இது இன்டெகிரேட் பண்ணுறது இட்ஸ் வெரி டீடியஸ் டாஸ்க், ரைட்? ஸோ இது இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 4 minus 3v இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் நான்
இஜெட்ன்ற ஒரு வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இஜெட் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3v. இந்த வேரியபிளை வியை பொறுத்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dz பை dv என்ன வரும்? இட்ஸ் மைனஸ் 3ன்னு வந்துடும். அப்போது dv இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? dv இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/3 இன்டூ dz வந்துடும். கரெக்டாக? அப்போ இஜெட்டுக்கு பதிலாக இதையும் சார் 4 மைனஸ் 3vக்கு பதிலாக இஜெட் இதையும் அண்ட் dvக்கு பதிலாக இதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன். ஜஸ்ட் see that dvக்கு பதிலாக மைனஸ் 1/3 dz போட்டுக்கலாம். அதே மாதிரி 4 மைனஸ் 3vக்கு பதிலாக இஜெட்னே போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம லிமிட்ஸை இது இன்டெகிரேட் பண்ணால் dt இன்டெகிரேட் பண்ணால் டீனே வந்துடும். ஓகே, ஓவர் த லிமிட் ஆஃப் 0 to t, அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் போட்டாலும் டீனா வரும். அண்ட் இங்கே பாருங்கள், வியில் இருந்த வேரியபிள்ஸை நம்ம எதுக்கு மாற்றிட்டோம்? இப்போது இஜெட்டுக்கு மாற்றிட்டோம். அப்போ லிமிட்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி சேஞ்ச் இன் சச் எ மேனர். அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ 0வாக இருக்கிறப்போ இஜெட்டோட வேல்யூ என்ன வருது? இஜெட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. வெலாசிட்டியோட வேல்யூ வியாக இருக்கிறப்போ இஜெட்டோட வேல்யூ என்ன வருது? 4 மைனஸ் 3vன்னு வருது. ஸோ திஸ் இஸ் லிமிட் ஓவர் விச் வி ஷுட் பெர்ஃபார்ம் த இன்டகிரேஷன். இந்த மைனஸ் 1/3 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வந்துடும்? dz by z ஓவர் த லிமிட் ஆஃப் 4 to 4 மைனஸ் 3v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3tன்னு வந்துடும். இதை இன்டகிரேட் பண்ணால்1/z இஜெட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் ln z வந்துடும். ஓவர் த லிமிட் ஆஃப் 4 to 4 மைனஸ் 3v விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3t. அண்ட் இங்கே இஜெட்டோட பிளேஸில் அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் போடுங்க. அப்போ ln ஆஃப் 4 மைனஸ் 3v மைனஸ் ln ஆஃப் 4ன்னு வந்துடும், which is equal to minus 3t. ln a minus ln b can be written as ln a by b. So 4 minus 3v by 4ன்னு எழுதிக்கலாம். அதை இரண்டு பக்கமும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுங்க. ஸோ e power ln is equal to e power ln c is equal to c itself. ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஐடியா நம்ம யூஸ் பண்ணலாங்க. ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்தோன்னா நமக்கு ஃபங்க்ஷன் ஈஸியாக கிடச்சிரும். அப்போ இந்த பக்கம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எடுக்கிறப்போ e power ln ஆஃப் 4 minus 3v by 4. It can be written as 4 minus 3v by 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் என்ன வந்துடும்? e power minus 3tன்னு வந்துடும். கரெக்டாக? அப்போ 4 minus 3v by 4 is equal to e power minus 3tன்னு வந்துடுச்சு. அண்ட் இதை கொஞ்சம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 minus 3 by 4vன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? which is equal to e power minus 3t. இந்த e power minus 3t இங்கிட்டு கொண்டு வாங்க. இந்த minus 3 by 4v அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ 1 minus e power minus 3t is equal to 3 by 4vன்னு வந்துருச்சு. அப்போ v is equal to என்ன வந்துடும்? 4 by 3 into 1 minus e power minus 3tன்னு வந்துருச்சு. This is the end results we got. அப்போ டைம் sufficiently very லாங்காக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது when time tends to infinite, அப்போ அந்த பாடி அடையக்கூடிய வெலாசிட்டி தான் அது டெர்மினல் வெலாசிட்டி. அப்போ டீக்கு பதில் இன்ஃபினிட்னு போகிறீங்கன்னா e power minus infinite இதோட வேல்யூ என்னது? 0. அப்போ வெலாசிட்டி டெர்மினல் வெலாசிட்டி என்ன வந்துடும்? டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 4 by 3னே வந்துடும். ஸோ தட் மஸ்ட் பி த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். ஸோ விடி கிராஃப் கொடுத்துருக்கான். இது பாடி ஏ, பாடி பி. பாடி பியோட அந்த விடி கிராஃப் வந்து 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. இது 45 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸ் என்ன வரும்? இந்த ஆங்கிள் இட்ஸ் 60, இது 45. we know very clearly விடி கிராஃபோட ஸ்லோப் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஆவரேஜ் ஆக்சலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போது இந்த ஏ அப்படின்ற பாடியோட ஸ்லோப் என்ன வருது? ஸ்லோப் இஸ் tan 60. அப்போ பாடி ஏவோட ஆக்சலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா tan 60. பாடி பியோட ஆக்சலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி பியோட ஸ்லோப் என்னது? இட்ஸ் 45 டிகிரி. ஸோ இப்போ tan 45. இது ரெண்டோட ரேஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். அதான் கேட்டிருக்கான். அப்போ ஏஏ பை ஏபி இஸ் ஈக்குவல் டு tan 60 by tan 45. tan 45 வேல்யூ 1. ஓகே, tan 60 வேல்யூ என்ன வரும்? tan 60 is equal to sin 60 by cos 60. sin 60 வேல்யூ இட்ஸ் 1/2. cos 60 வேல்யூ இட்ஸ் root 3/2. ஸோ இட்ஸ் 1/√3.
1/√3 must be the answer. Question 25 பாருங்க. அகெயின் ஒரு VT கிராஃப் கொடுத்துருக்கான். கொஷனில் என்ன கேட்டிருக்கான்னா த ஆவரேஜ் ஆக்சலேஷன் டூரிங் த டைம் t = 1 செகண்ட் டு t = 7 செகண்ட். டைமோட வேல்யூ 1 செகண்ட்லேருந்து டைமோட வேல்யூ 7 செகண்ட். இந்த கேப்பில் அந்த பாடியோட ஆவரேஜ் ஆக்சலேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, அண்ட் அப்போ டைமோட வேல்யூ 1 செகண்ட் இருக்கப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி என்ன இருக்குன்னு பாருங்களேன். யூ கேன் see வெரி clearly here. இந்த கண்டிஷனில் பாடி என்ன ஆகிட்டுருக்கு, ஆக்சலரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சலேஷனோட வேல்யூ கெட் பண்ணலாம். இந்த ஆக்சலேஷன்றது இந்த லைனோட, அதாவது VT கிராஃபோட ஸ்லோப் தான் அது ஆக்சலரேஷன். அப்போ இந்த 0 to 2 செகண்ட்ஸில் பாடி ஆக்சலேட் ஆகிட்டுருக்குன்னா அந்த ஆக்சலேஷனோட வேல்யூ என்னது, ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த லைனோட ஸ்லோப் விச் இஸ் ரைஸ் பை ரேஞ்ச். ரைஸோட வேல்யூ 20, ரேஞ்சோட வேல்யூ 2. I got it 10 m/s². புரியுதா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லைனோட ஸ்லோப்பை கெட் பண்ணிட்டேன். ஸ்லோப் வந்து எனக்கு லிட்டரல் என்ன வருது, 10 m/s² வருது. அப்போ ஆக்சலேஷன் வந்து அதுதான். அண்ட் அப்போ அட் த எண்ட் ஆஃப் த 1 செகண்ட் அந்த பாடியோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும், we know that v = u + at. ஸோ இங்கே u 0, எஸ் டைம் 0வாக இருக்கப்போ வெலாசிட்டியும் 0. v = atனா ஏக்கு பதிலாக 10ன்னு போட்டுக்கோங்க, டைமுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. அப்போ எக்ஸாக்டாக 1 செகண்ட் நடக்கிறப்போ பாடியோட வெலாசிட்டி என்ன வருது, 10 m/s வருது. Similarly, at the end of the 6th second, பாடியோட வெலாசிட்டி என்ன, 20 m/s. கரெக்ட். இப்போ இந்த லைனோட ஸ்லோப்பை பாருங்களேன். இந்த லைனோட ஸ்லோப் தான் என்னது, அந்த 6th second to 8th second நடந்துட்டு இருக்கப்போ அந்த பாடியோட ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலேஷன் வேல்யூ எப்படி கெட் பண்ணலாம், அகெயின் அந்த லைனோட ஸ்லோப்பை கெட் பண்ணுங்கள். சி திஸ் த ரைஸ், திஸ் த ரேஞ்ச். ரைஸோட வேல்யூ 30 - 20, ரேஞ்சோட வேல்யூ 8 - 6. அப்போது ஸ்லோப் ஆஃப் தட் லைன் என்ன வருது, இட்ஸ் 10/2ன்னு வருது, which is equal to 5 m/s². ஆக்சலேஷனோட வேல்யூ 5 m/s²னா எக்ஸாக்டாக 7th செகண்ட் நடந்துட்டு இருக்கப்போ பாடியோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் see that v = u + at. I can use that formula. அண்ட் நீங்கள் இந்த மூமெண்ட்டை இனிஷியல் மூமெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இனிஷியல் மூமெண்ட்டில் பாடிக்கு என்ன வெலாசிட்டி இருக்குது, 20 m/s வெலாசிட்டி இருக்குது. ஸோ 20 m/s ப்ளஸ் ஆக்சலேஷனோட வேல்யூ என்ன வந்தது 5. அண்ட் இந்த மூமெண்ட்டில் இருந்து ஒரு 1 செகண்ட் எலாப்ஸ் ஆன உடனே பாடியோட வெலாசிட்டி என்ன, அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 1 செகண்ட் பாடியோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 25 m/s. அப்போ எக்ஸாக்டாக 7th செகண்ட் நடந்துட்டுருக்கப்போ அந்த பாடியோட வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 25 m/s. அப்போ இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி, இட்ஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி. அதில் டைம் = 1 செகண்ட் இருந்தப்போ அந்த வெலாசிட்டி இது, டைம் = 7 செகண்ட் இருந்தப்போ அந்த வெலாசிட்டி இது. ஆவரேஜ் ஆக்சலேஷனோட மீனிங் என்னென்னா the change in velocity by corresponding time interval. அப்போ வெலாசிட்டி என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு, 25 மைனஸ் இட்ஸ் அ ஃபைனல் வெலாசிட்டி, இட்ஸ் எ இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, என்ன வரும், 25 - 10 பை டைம் டியூரேஷன் என்ன, டைம் டியூரேஷன் வந்து 7 - 1. ஸோ இட்ஸ் 7 - 1. ஸோ இட்ஸ் 15/6ன்னு வந்துடும். இதை டிவைட் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2 3s are 6, 5 3s are 15. ஸோ ஐ வில் பி கெட்டிங் எ 2.5 m/s². இதானது ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.